ஸ்டாக்ஸ்ல ஆப்ஷன் ட்ரேடிங்க ப்ராஃபிட்டபிளா பண்ணணும்னா மறக்காம இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, குவார்டர்லி ரிசல்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லா நாளும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ குவார்டர்லி சீசன்ல மட்டும்தான் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும், மூவ்மெண்ட்டும் அதிகமா இருக்கும். அதனால ப்ராஃபிட் ரேஷியோவும் அதிகமா இருக்கும். 2, ஸ்டாக்ஸ் ஆப்ஷன்ல பையரா இருந்தீங்கன்னா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வாங்காதீங்க. பிகாஸ் ஐவிசி அதிகமா இருக்கும், பிரீமியம் பிரைஸும் அதிகமா இருக்கும். ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ கம்மியா இருக்கும். ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஒன்று அப் சைட்ல போகும் ஆர் டவுன் சைட்ல போகும். இந்த ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா வாங்கினா ப்ராஃபிட்டும் அதிகமா இருக்கும். ஆப்ஷன் செல்லர்ஸை பொறுத்தவரை ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஷார்ட் ட்ரேடல் ஸ்ட்ராட்டஜி மாதிரி யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். நெக்ஸ்ட் டே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணா ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். பிகாஸ் ஹைலி கிராஷ் நடக்கும். ஆப்ஷன் ட்ரேடிங்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. Investment in security market are subject to market risk. Read all the documents carefully before investing.